இப்ப ரோட்ல நின்னுகிட்டு எதையோ கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கானே, இவன் பேர் தான் மைலோ. மைலோ எதையோ மும்முரமா கால்குலேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அங்க இருக்க சிக்னலை பாக்குறான், அங்க இருக்க பழக்கடைய பாக்குறான். அப்ப அங்க ஒரு பொண்ணு பூக்கடைக்கு போறா. அப்படியே அவனோட கவனம் அங்க ஓரமா உட்காந்துக்கிட்டு இருக்க ஓவியர் மேல போகுது. அப்படி அங்க ஒரு கார் பாஸ் ஆகி போகிறத பாக்குறான். அப்படியே ஒரு பைசைக்கிள் தூரத்துல வரதையும் பாக்குறான். இப்படி எல்லாத்தையும் கவனிச்சுட்டு அப்படியே எதையோ மைண்ட்ல கால்குலேட் பண்ணிக்கிட்டே அந்த ரோட கிராஸ் பண்ணி போகிறான். அப்ப அவன் கையில இருந்த ஒரு பால் பெண்ணை எடுத்து அங்க இருந்த குப்பை தொட்டி மேல வைக்கிறான். வச்சுட்டு அவனுடைய பிளான் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு பாக்குறான். அப்ப அந்த ரோட்ல ஒரு கார் வருது. அந்த கார் வரும்போது ரோட்ல இருந்த தண்ணி மேல அந்த கார் ஏறுது. அப்ப தண்ணி செதிரி அந்த பெண் மேல விழுது. பெண் மேல விழுந்த உடனே பெண் கீழே விழுது. பெண் கீழே விழுந்த உடனே அதை எடுக்கிறதுக்காக அந்த ஓவியர் வராரு. ஆனா அவரை நோக்கி பைசைக்கிள் ஓடிட்டு இருந்த அந்த ஆள் வரான். வந்து இவரை முட்டிடுறான். அப்படியே அங்க இருந்த பழக்கடையில விழுந்துடுறான். இப்படி இங்க ஒரு ஆக்சிடென்ட் நடக்கிறதுனால எல்லாரோட கவனமும் அங்கதான் இருக்கு, இன்க்ளூடிங் அந்த பஸ் டிரைவர். அந்த பஸ் டிரைவர் இங்க நடக்கிற இன்சிடென்ட பாக்குறதுனால நேரா வராரு. அதே டைம்ல அந்த பூக்கடையில இருந்த அந்த லேடியும் வராங்க. அந்த லேடிய இந்த பஸ் டிரைவர் முட்டிடுறாரு. அவ்வளவுதான். இதுதான் மைலோவோட பிளான். மைலோவோட பிளான் சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அவன் அங்கிருந்து போயிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணா FBI ஸ்பெஷல் ஏஜென்சியை காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம ஹீரோயின். இவங்க இங்க தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க உள்ள வரும்போது அவங்க ஒருத்தரை மீட் பண்றாங்க. இவர் தான் நம்ம ஹீரோயினோட சூப்பர்வைசர். இவர் பேர் சார்லி. அப்படியே சீன் கட் பண்ணா இவர் தான் இந்த ஏஜென்சியோட சீஃப். லேப் அசிஸ்டன்ட் கிட்ட ஹீரோயினை பத்தி கேக்குறாரு. அப்ப அந்த அசிஸ்டன்ட் என்ன சொல்றாருன்னா, ஹீரோயின் உண்மையாலே ஹீரோயின் கிடையாது, அவ வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்திருக்கா. ஒருவேளை அவ உளவாளியா இருக்கலாம், நம்ம டீமுக்குள்ள வேவு பார்க்கறதுக்காக வந்திருக்கலாம். அதுக்கு சீஃப் சொல்றாரு, இவன் மட்டும் தான் 2 யூனிவர்ஸ்க்கும் நடுவுல டிராவல் பண்ணிருக்கா. அதுவும் அவளுக்கு எதுவுமே ஆகல. அதனாலதான் அவளுக்குள்ள உண்மையான ஹீரோயினோட மெமரிஸ இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கோம். இவ கண்டிப்பா தான் தான் ஹீரோயின் சொல்லிட்டு உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுக்கு அந்த லேப் அசிஸ்டன்ட் கேக்குறாரு, இது ரொம்ப நாள் தாக்கு பிடிக்கலனா என்ன பண்றது? அதுக்கு சீஃப் சொல்றாரு, நம்ம எல்லாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கு அவசியமே இருக்காது. அப்படியே சீன் கட் பண்ணா ஸ்பெஷல் ஏஜென்ட்ஸ் எல்லாருமே எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. அப்ப சார்லி சொல்றான், இதே வாரத்துல 2 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இதே மாதிரி 2 பேர் ஸ்பாட்லயே இறந்து போயிட்டாங்க. இப்ப அந்த கேஸை விசாரிக்க தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நீங்க கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சார்லி அவங்க எல்லாரையும் வார்ன் பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக ஆக்சிடென்ட் நடந்த அதே இடத்துக்கு போறாங்க. இந்த டீமை லீட் பண்றதுக்காக ஒருத்தர் வராரு. இவர் பேர் தான் லீ. அங்க இறந்து போன அந்த பொண்ணோட ஃபிங்கர் பிரிண்டை யூஸ் பண்ணி அந்த பொண்ணோட உண்மையான பேரு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணோட பேரு ஜூலியா ஃபாஸ்டர். அப்ப நம்ம ஹீரோயின் அங்க இருக்க எல்லாத்தையுமே சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் லீக்கும் ஹீரோயினுக்கும் அங்க நடந்த எல்லா விஷயமுமே தெரிய வருது. அப்ப இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஒரு பால் பென் தான். இந்த பால் பென் தான் இந்த ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு புரிய வருது. அடுத்த நாள் லீயும் சார்லியும் கடந்த 2 நாள்ல நடந்த ஆக்சிடென்ட்டை பாக்குறாங்க. அதுல முதல் ஆக்சிடென்ட்ல இவங்க இப்ப ரீசெண்டா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல கிடைச்ச அதே பால் பென் இருக்கிறத ஸ்பாட் பண்றான். அது மட்டும் இல்லாம ஆக்சிடென்ட் டச் சைட்ல நடந்த மாதிரி தெரியல, சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை கனெக்ட் பண்ணி இந்த ஆக்சிடென்ட்டை பண்ண மாதிரி தெரியுது. அதனால இந்த எல்லா ஆக்சிடென்ட்டுக்கும் பின்னாடி ஏதோ ஒரு ஆள் தான் இருக்கான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அப்ப அங்க மேத்தமெட்டிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருக்க ஒருத்தவங்க கிட்ட கேக்குறாங்க. அப்ப அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்சிடென்ட்டை பண்ணவங்க சின்ன சின்ன விஷயங்களை வச்சு ஒரு ஆக்சிடென்ட்டை உருவாக்கி இருக்காங்க. இது சாதாரண மனுஷங்களால பண்ண முடியாது. அப்படி அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே இதே பேட்டர்ன்ல இன்னொரு ஆக்சிடென்ட் இப்ப ஒரு இடத்துல நடந்துச்சு. இதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதனால உடனே அந்த இடத்துக்கு ஹீரோயினும் மத்தவங்களும் போறாங்க. நல்ல வேலையா விக்டிம் இன்னும் சாகாம இருக்காரு. ஹீரோயினும் மத்தவங்களும் அந்த இடத்த சுத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு பின்னாடி ஒரு பால் பென் உருண்டு வருது. அப்ப எதாச்சியா ஹீரோயின் அந்த பக்கம் திரும்பி பார்க்கும் போது அங்க மைலோ நின்னுகிட்டு எதையோ கால்குலேட் பண்ணிக்கிட்டே ரோட்டை பாத்துக்கிட்டு இருக்கான். இதை பார்த்த ஹீரோயினுக்கு அவன் மேல டவுட் வருது. அவன் என்னதான் பாக்குறான்னு சொல்லிட்டு இதை திரும்பி பார்க்கும் போது அங்க மறுபடியும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. உடனே இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு புரிய வருது. அதனால அவனை பிடிக்கிறதுக்காக அவ வேக வேகமா போறா. மைலோவும் ஹீரோயின் நம்மள கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே அங்க இருந்த சைக்கிளை பிரிட்ஜ் மேல இருந்து கீழே தூக்கி போடுறான். அந்த சைக்கிள் நேரா ஒரு வேனுக்கு முன்னாடி போய் விழுது. அதனால அந்த வேன் டைவர்ட் ஆகி வேற வழியில போக ஆரம்பிக்குது. கரெக்டா நம்ம ஹீரோயின் மைலோவை கன் பாயிண்ட்ல நிக்க வைக்கிறா. நீ மரியாதையா சரண்டர் ஆயிடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதை கிட்ட மைலோ பிரிட்ஜ் மேல இருந்து கீழே எகிரி குதிக்கிறான். அவ சூசைட் பண்ணிக்கிட்டான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து பார்த்தா
மைலோ ஒரு வேனோட டைரக்ஷனை டைவர்ட் பண்ணிருப்பான்ல, அந்த வேன் மேல போய் குதிச்சு அவன் தப்பிச்சு போயிட்டான். அப்படியே சீன் கட் பண்ணா மைலோவை காட்டுறாங்க. மைலோ ஒரு வீட்டுக்குள்ள போறான். அங்க ஒரு பொண்ணு இருக்கா. இவதான் மைலோவோட தங்கச்சி. அவளுக்கு மைலோவை கேட்டு நிறைய பேர் கால் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அது மட்டும் இல்லாம அவன் பண்றது ரொம்பவே தப்பு, இந்த தப்பை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. ஆனா மைலோ அது எதையுமே காதுல வாங்கிக்கல. ஒரு கட்டத்துக்கு மேல அவனை கண்ட்ரோல் பண்றதுக்காக ஒரு சின்ன குதிரை பொம்மையை காட்டி அவங்க அம்மாவை ஞாபகப்படுத்துறா. அதை பார்த்த உடனே அவன் ரொம்பவே சைலண்ட் ஆயிடுறான். அப்படியே சீன் கட் பண்ணா இந்த பக்கம் லீயோட முகத்துல நிறைய நெருப்பு காயம் இருந்துச்சுல, அதை ட்ரீட்மெண்ட் பண்றதுக்காக எப்பவும் போற மாதிரி இன்னைக்கும் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக போயிருக்கான். அப்ப அவன் நம்ம ஹீரோயின் கிட்ட இந்த கேஸை பத்தி இன்னும் நல்ல தெரோவா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, எல்லாத்துலயும் இருக்க காமனான விஷயம் என்ன அப்படின்றத நோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பான். அதனால இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்காக போறா. அப்ப அவ ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறா. அது என்னன்னா, இந்த 3 பாதிக்கப்பட்ட நபர்களும் ஒரு மெடிக்கல் சென்டர்ல இருந்திருக்காங்க. அங்க இருக்க எல்லாத்தையுமே நோட் பண்றாங்க. அப்ப அவங்க கண்ணுக்கு ஒரு விஷயம் தெரியுது. அது என்னன்னா, ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அதுவும் அவங்க கையில அந்த 3 ஆக்சிடென்ட் நடக்கும் போது அங்க கிடைச்ச பால் பென்னும் இவங்க எல்லார் கையில இருக்க பால் பென்னும் ஒரே மாதிரி இருக்கு. இதை பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு சம சந்தேகமாகுது. அதனால அந்த சென்டருடைய சீஃப் டாக்டரை போய் பாக்குறாங்க. அப்ப அவர்கிட்ட பாதிக்கப்பட்ட விக்டிம்ஸ் பத்தி கேக்குறாங்க. டாக்டர் அந்த விக்டிம் எல்லாருமே இங்கதான் ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்படி அவர் ஒவ்வொரு பேஷண்டா ஸ்க்ரால் பண்ணி காட்டிட்டு இருக்கும் போது அங்க மைலோவை நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்த உடனே அவனை பத்தி விசாரிக்கிறா. அப்ப டாக்டர் சொல்றாரு, இவன் ஒரு பெரிய நோயால பாதிக்கப்பட்டிருந்தான். அதை நாங்க சரி பண்றதுக்காக ட்ரக்ஸ் ட்ரையல் கொடுத்தோம். அது கொடுத்த கொஞ்ச நாள்ல அதை ரிவர்ஸ் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி அவங்க தங்கச்சி பொறுப்பேத்து இங்க இருந்து அவனை வெளியே கூட்டிட்டு போனாங்க. ஆனா அந்த ரிவர்ஸ் ப்ராசஸ் பண்றதுக்காக கான்டாக்ட் பண்ண நிறையவே ட்ரை பண்ணோம். இப்பதான் தெரியுது அவரை கான்டாக்ட் பண்ண நினைச்ச எல்லாரையுமே இந்த அளவுக்கு கொண்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம ஹீரோயினுக்கும் சார்லிக்கும் மைலோட சிஸ்டர் எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சு. அந்த அட்ரஸை வாங்கிட்டு இப்ப மைலோட தங்கச்சியை பார்க்கறதுக்காக போறாங்க. ஆனா இவங்க பண்ற எல்லா மூவியும் மைலோ ஒரு இடத்துல இருந்து நோட் பண்ணிட்டே இருக்கான். இன்க்ளூடிங் அவங்க எந்த டைரக்ஷன்ல போறாங்க, எப்படி போறாங்க, எந்த ஆங்கிள் போறாங்க, ஹீரோயின் பண்ற எல்லா ஆக்ஷனையுமே அவன் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கான். அப்படியே சீன் கட் பண்ணா ஹீரோயினும் சார்லியும் மைலோட வீட்டுக்கு போறாங்க. அவங்க சிஸ்டர் கிட்ட மைலோ எங்க இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப சார்லி சொல்றான், அவன் நிறைய தப்பு பண்ணிருக்கான். இந்த மாதிரி ஒரு ஆள் சுதந்திரமா சுத்திக்கிட்டு இருந்தா அது நம்ம எல்லாருக்குமே ஆபத்து. ஆனா மைலோட சிஸ்டர் வாயே திறக்கல. அவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா இவங்க 2 பேருக்கும் புரியுது இந்த பொண்ணு எதையும் மறைக்கிறான்னு சொல்லிட்டு. அதனால சார்லி என்ன பண்றான்னா, நான் மைலோட ரூமை செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து நவந்துடுறான். இந்த டைமை பயன்படுத்திக்கிட்டு நம்ம ஹீரோயின் அவ தங்கச்சியை பத்தி இவ கூட ஷேர் பண்றா. இது எல்லாத்தையும் கிட்ட மைலோட தங்கச்சி நம்ம ஹீரோயின் கூட கனெக்ட் ஆயிட்டா. அதனால நம்ம அண்ணாவை பத்தி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்து சொல்ல ஆரம்பிக்கிறா. எங்க அண்ணாவால நடக்க போறது என்னன்னு சொல்லிட்டு கணிக்க முடியும். எப்படின்னா, சின்ன சின்ன இன்சிடென்ட்ஸை கனெக்ட் பண்ணி இது இங்கதான் போய் முடியும், இது இப்படிதான் நடக்கும்னு சொல்லிட்டு அவனால ஈஸியா கணிக்க முடியும். இவனை நான் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சா என்கிட்ட ஒரு சின்ன குதிரை பொம்மை இருக்கு, அந்த குதிரை பொம்மையை காட்டி மட்டும்தான் என்னால அவனை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மைலோ இப்ப ஸ்டே பண்ணிக்கிட்டு இருக்க ஹோட்டல் அட்ரஸை கொடுக்குறா. அதை வாங்கிக்கிட்டு ஹீரோயினும் சார்லியும் அங்கிருந்து போறாங்க. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு மைலோவால நம்ம பண்ற மூவ் வச்சு பிளானை ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எந்த ஒரு பிளானுமே இல்லாம டைரக்டா போய் அவனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஆனா இந்த பிளான் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஆனா ஏதோ ஒரு நம்பிக்கையில அவங்க அங்கிருந்து கிளம்புறாங்க. ஆனா இதையும் மைலோ மேல இருந்து பாத்துடுறான். இவங்க பண்ற ஆக்ஷன்ஸையும் இவங்க பண்ற விஷயங்களையும் பார்த்தே இவங்க இவனதான் தேடி வராங்க அப்படின்றத அவன் ஈஸியா கண்டுபிடிச்சிடுறான். அதனால வேக வேகமா ஒரு கால்குலேஷன் போடுறான். அப்ப அங்க தடை செய்யப்பட்ட ஒரு ஏரியா இருக்கு. அந்த ஏரியாக்குள்ள யாரும் வரக்கூடாது. அப்படி வந்தா நம்மளால மூச்சு விட முடியாது. இதை பாக்குறான். அப்புறம் ஹீரோயின் எங்க இருக்கா அப்படின்றத பாக்குறான். அப்புறம் அங்க ஒரு வண்டி இருக்கு. அந்த வண்டியில நிறைய பாக்ஸ் இருக்கு. கடகரன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லிங்க் பண்ணி ஒரு கால்குலேஷன் போடுறான். இப்ப ஹீரோயினை அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்கு கூட்டிட்டு வரணும். அதனால மைலோ என்ன பண்றான்னா, நேரா நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் நிக்கிறான். அவனை பார்த்து நம்ம ஹீரோயினும் அவனை பிடிக்கிறதுக்காக வேக வேகமா ஓடி வரா. அவன் நினைச்ச மாதிரியே அவ ஃபாலோ பண்ணி வரா. ஆனா இந்த இடத்துல தான் மைலோ நினைச்ச ஒரு விஷயம் நடக்கல. அதாவது அவன் என்ன நினைச்சானா, நம்ம ஹீரோயின் அந்த தடை செய்யப்பட்ட பகுதிக்குள்ள வரமாட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் நினைச்சான். ஆனா அவ உள்ள வந்துட்டா. இது வரைக்கும் மைலோ பண்ண எந்த கால்குலேஷனுமே தப்பா போனதா வரலாறே கிடையாது. இதுதான் அவனுடைய கால்குலேஷன் தப்பா போன முதல் முறை. இதை பார்த்த மைலோக்கு செம்ம ஷாக் ஆகுது. அவன் கால்குலேஷன் எப்படி தப்பா ஆச்சுன்னு சொல்லிட்டு அவனால சுத்தமா நம்ப முடியல. அதுக்கப்புறம் அந்த பாக்ஸ் இருந்த வண்டி பக்கமா வரான். அப்படி வரும்போது நம்ம ஹீரோயின் கிராஸ் பண்ணி வருவா. இப்போ அந்த பாக்ஸ் அவன் மேல விழுன்னு சொல்லிட்டு கால்குலேட் பண்ணிருப்பான். ஆனா அதுவும் நடக்கல. அவன் தள்ளி போயிட்டா. இவனுக்கு செம்ம ஷாக் ஆகுது. அதுக்கப்புறம் அவனை புடிச்சிடுறா. அப்ப திடீர்னு அவளால மூச்சு விட முடியல.
கரெக்டா அந்த டைம்ல சார்லி வந்து ஹீரோயினை காப்பாத்திடுறான். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா அப்ப சார்லி ஹீரோயின் கிட்ட, ஆமா அங்கதான் போர்ட் மாட்டி இருக்குல்ல, உள்ள போக கூடாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் எதுக்கு நீ உள்ள போன? அதுக்கு ஹீரோயின் சொல்றா, எனக்கு அதுக்கான மீனிங் தெரியல, அதான் உள்ள போயிட்டேன். இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா மைலாவோட தங்கச்சியை கூட்டிட்டு வராங்க. அண்ணா இந்த நிலைமையில இருக்கிறத பார்க்கும்போது தங்கச்சிக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்ப ஹீரோயின் சொல்றா, மைலாவோட ஐக்யூ லெவலை பூஸ்ட் பண்றதுக்காக எடுத்துக்கிட்ட ட்ரக்ஸ், அந்த ட்ரக்ஸ் அவன் மைண்ட்குள்ள ரொம்ப நாள் இருந்தனால அவனுடைய ஐக்யூ லெவல் ரொம்பவே அதிகமாயிடுச்சு. அதனாலதான் இவன் இப்படி இருக்கான். இப்ப கம்ப்யூட்டரால மட்டும்தான் அவன் யோசிக்கிறத புரிஞ்சுக்க முடியும், அவனுக்கு ஈக்குவலா யோசிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்றா. இப்படியே சீன் கட் பண்ணா இப்ப ஹீரோயின் அவ வீட்டுல இருக்கா. அப்ப அவளுக்கு ஒரு விஷன் வருது. அதுல அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் நிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, நீ இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவ கிடையாது, அதனால தான் நீ இதுக்கு முன்னாடி மைலோ உனக்காக வச்சு ட்ராப்ல இருந்து தப்பிச்ச. உனக்கு அந்த சைன்கான அர்த்தம் புரியாததுக்கு காரணம் நீ இந்த யூனிவர்ஸை சேர்ந்தவ கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளுடைய மெமரிஸ அவளுக்கு திருப்ப கொடுக்குறான். அப்படியே 2 பேரும் கிஸ் பண்றாங்க. அப்படியே படமும் முடியுது.